நீ இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஒன்று இப்போ தெளிவாக போகுது. நீ பல ஆண்டுகள் வெளியுலகத்தை பார்த்து பதிலை தேடினாய். யார் என்ன சொல்கிறார்கள், யார் என்ன நினைக்கிறார்கள், ஏன் இது நடந்தது, ஏன் அது தடைபட்டது என்று எண்ணி உன் மனதை சோர்வடைய வைத்தாய். ஆனால் இன்று உன் உள்ளம் மெதுவாக உணர ஆரம்பிக்கிறது. நீ தேடிய பதில்கள் எல்லாம் வெளியே இல்லை. அவை உன் உள்ளத்தில் அமைதியாக காத்திருந்தன. நீ பல நேரங்களில் வாழ்க்கை உன்னை தடுத்து நிறுத்துகிறது என்று நினைத்தாய். ஆனால் உண்மையில் வாழ்க்கை உன்னை தாமதப்படுத்தவில்லை. அது உன்னை தயார் செய்தது. உடனே கிடைத்திருந்தால் நீ கையாள முடியாத பல விஷயங்கள் இருந்தன. அதனால் தான் சில கதவுகள் திறக்க தாமதமானது. இப்போது நீ வளர்ந்திருக்கிறாய். நீ கற்றிருக்கிறாய். நீ உடைந்து மீண்டும் எழுந்திருக்கிறாய். அதனால் தான் இப்போது தெளிவு வருகிறது. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று என்னவென்றால். எல்லா இழப்பும் இழப்பு அல்ல. சிலர் உன் வாழ்க்கையில் இருந்து விலகியது உன்னை தண்டிக்க அல்ல. உன்னை காப்பாற்ற. சில வாய்ப்புகள் கைவிட்டுச் சென்றது உன்னை குறைக்க அல்ல. உனக்கான பெரிய வாய்ப்புக்கு இடம் செய்ய. சில உறவுகள் முடிந்தது உன் மதிப்பு குறைவால் அல்ல. உன் மதிப்பு அதிகமாய் இருந்ததால். இப்போது உனக்கு தெளிவாகிறது. நீ பலமுறை தவறான கதவுகளை தட்டினாய். தவறான மனிதர்களிடம் அன்பை கேட்டாய். தவறான இடங்களில் மரியாதையை எதிர்பார்த்தாய். தவறான நேரத்தில் உன்னை நிரூபிக்க முயன்றாய். அதனால் சோர்வு வந்தது. ஆனால் அது தோல்வி அல்ல. அது அறிவு பெறும் பயணம். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த இன்னொரு உண்மை. உன் அமைதி மிகவும் விலைமதிப்பானது. அதை யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது. ஒவ்வொரு விவாதத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனிதரையும் திருத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லை. சில நேரங்களில் அமைதியாக விலகுவது தான் உயர்ந்த வெற்றி. இன்று உன் உள்ளம் சொல்லுகிறது. நான் என்னை சோர்வடைய வைத்த பழைய வழிகளை விடுகிறேன். நான் என்னை காயப்படுத்திய பழைய நினைவுகளை விடுகிறேன். நான் என்னை குறைத்த பழைய மொழியை விடுகிறேன். நான் புதிதாக பார்க்க தொடங்குகிறேன். இந்த விடுதலையோடு தான் தெளிவு வருகிறது. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் தாமதம் சாபம் இல்லை. அது விதை காலம். விதை மண்ணுக்குள் இருக்கும் போது யாரும் பாராட்ட மாட்டார்கள். யாரும் அது வளர்கிறது என்று காண மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் அது முளைக்கும் போது அனைவரும் அதிசயம் என்று பார்ப்பார்கள். நீ அந்த விதை நிலையை கடந்துவிட்டாய். இப்போது முளைக்கும் நேரம். நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டதால்தான் பல நேரங்களில் தாழ்வு வந்தது. அவர்களின் வேகம் உனக்கு பொருந்தாது. அவர்களின் பாதை உனக்கு உரியது அல்ல. அவர்களின் வெற்றி உன் அளவுகோல் அல்ல. உனக்கான நேரம் உனக்கே தனி. உனக்கான ஆசீர்வாதம் உனக்கே தனி. இதை இப்போது நீ புரிந்து கொள்கிறாய். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் கண்ணீர் வீணாகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தியது. ஒவ்வொரு வலியும் உன்னை பலமாக்கியது. ஒவ்வொரு காத்திருப்பும் பொறுமையை கற்றுத்தந்தது. ஒவ்வொரு மறுப்பும் உன் சுயமதிப்பை தேட வைத்தது. இப்போது அந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து ஞானமாக மாறுகின்றன. இன்று நீ உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் இழந்தது மட்டும் இல்லை. நான் கற்றதும் நிறைய. நான் உடைந்தது மட்டும் இல்லை. நான் பலமானதும் நிறைய. நான் காத்தது மட்டும் இல்லை. நான் தயாரானதும் நிறைய. இந்த பார்வை தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன்னை காப்பாற்ற யாரும் வரவேண்டியதில்லை. நீயே உன் மீட்பவன். நீயே உன் குரல். நீயே உன் சக்தி. நீயே உன் பாதையை கட்டும் மனிதன். பிறர் உதவி வரலாம். ஆசீர்வாதங்கள் வரலாம். ஆனால் முதல் அடியை எடுப்பவன் நீதான். நீ பல ஆண்டுகள் உன் திறமையை சந்தேகித்தாய். ஆனால் உன் திறமை ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. அது உன் நம்பிக்கைக்காக காத்திருந்தது. இப்போது நீ உன்னை நம்ப ஆரம்பிக்கும்போது. உன் திறமை மீண்டும் உயிர் பெறும். நீ மறைத்த ஒளி மீண்டும் பிரகாசிக்கும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. பணம் வருவதற்கு முன் மதிப்பு வர வேண்டும். மதிப்பு வருவதற்கு முன் ஒழுக்கம் வர வேண்டும். ஒழுக்கம் வருவதற்கு முன் மன தெளிவு வர வேண்டும். அதனால் தான் உன் உள்ளத்தை சீர்செய்யும் இந்த காலம் மிக முக்கியமானது. இது வெறும் ஆன்மீக பயணம் அல்ல. இது வளத்தின் அடித்தளம். இன்று நீ பழைய சுமைகளை தரையில் வைக்கலாம். நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை உன் சாட்சி ஆகும். நீ வாதம் செய்ய வேண்டியதில்லை. உன் அமைதி பதிலாகும். நீ ஓட வேண்டியதில்லை. உன் ஒழுக்கம் உன்னை முன்னேற்றும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. சிலர் உன்னை விட்டுச் சென்றது உன் இழப்பு அல்ல. அது அவர்களின் இழப்பு. ஏனெனில் அவர்கள் உன் உண்மையான மதிப்பை காணவில்லை. நீ உன்னை அறிந்தபின். உன்னை மதிக்கும் மனிதர்கள் உன் வாழ்வில் நுழைவார்கள்.
இப்போது உனக்கு தெளிவாகிறது. நீ சின்னவனில்லை. நீ தாமதமானவனில்லை. நீ மறக்கப்பட்டவனில்லை. நீ உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தவன். உன் உள்ளம் பலப்படுத்தப்பட்டது. உன் மனம் சோதிக்கப்பட்டது. உன் ஆன்மா சுத்தப்படுத்தப்பட்டது. இப்போது நீ தயார். இன்று இரவு அமைதியாக தூங்கு. உன் குழப்பம் தெளிவாகிறது. உன் சுமை லேசாகிறது. உன் பாதை நேராகிறது. உன் மனம் அமைதியாகிறது. உன் நேரம் நெருங்குகிறது. நீ புரியாமல் இருந்த பல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அர்த்தமடைகின்றன. நீ இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஒன்று இப்போ தெளிவாக போகுது. வாழ்க்கை உன்னை தண்டிக்கவில்லை. வாழ்க்கை உன்னை தேர்ந்தெடுத்தது. சின்ன சுமைக்கு அல்ல. பெரிய உயர்வுக்கு. சின்ன வெற்றிக்கு அல்ல. ஆழமான நிறைவுக்கு. சின்ன வாழ்க்கைக்கு அல்ல. அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு. இப்போது எழு. உன் தெளிவு வந்துவிட்டது. உன் புதிய காலம் தொடங்கிவிட்டது. நீ இப்போது பெற்ற இந்த தெளிவு சாதாரணமான புரிதல் அல்ல. இது உன் வாழ்க்கையின் பல வருட குழப்பங்களுக்கு வந்த பதில். பல இரவுகள் நீ ஏன் இது நடந்தது என்று யோசித்தாய். ஏன் நான் மட்டும் இவ்வளவு சோதனை பார்க்கிறேன் என்று வருந்தினாய். ஏன் நான் தொடங்கும் விஷயங்கள் தாமதமாகிறது என்று மனம் உடைந்தது. ஆனால் இப்போது மெதுவாக உணர்கிறாய். நடந்த அனைத்தும் உன்னை உடைக்க அல்ல. உன்னை விழிக்க வைக்க. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. மனிதன் வெளியே வெற்றி பெறுவதற்கு முன் உள்ளே சுத்தமாக வேண்டும் என்பதே. அதனால் தான் சில நேரங்களில் உன் வாழ்க்கை நிற்கும் போல தோன்றியது. உண்மையில் அது நிற்கவில்லை. அது உன் உள்ளத்தை சீரமைத்தது. உன் பொறுமையை வளர்த்தது. உன் பார்வையை மாற்றியது. உன் இதயத்தை மென்மையாக்கியது. உன் மனதை பலப்படுத்தியது. நீ பல முறை யாரையோ பிடித்து வைத்திருக்க முயன்றாய். சில உறவுகள் போகாமல் இருக்க வேண்டுமென்று வேண்டிக்கொண்டாய். சில வாய்ப்புகள் கையில் தங்க வேண்டும் என்று கவலைப்பட்டாய். ஆனால் இப்போது புரிகிறது. போக விரும்பியதை பிடித்து வைத்திருந்தால் காயம் மட்டுமே கிடைக்கும். போக வேண்டியது போகட்டும். தங்க வேண்டியது தங்கும். உனக்கானது உன்னை விட்டு செல்லாது. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த இன்னொரு உண்மை. உன் மன அமைதி எல்லாவற்றையும் விட மேலான செல்வம். பணம் இல்லாத காலம் சரியாகலாம். மனிதர்கள் விட்டு சென்ற காலம் சரியாகலாம். தோல்விகள் கூட மறைந்து போகலாம். ஆனால் மன அமைதி உடைந்தால் வாழ்க்கை சோர்ந்து விடும். அதனால் இப்போது நீ கற்றுக்கொள்ளும் அமைதி மிகப்பெரிய வரம். இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் என்னை சோர்வடையச் செய்த பழைய போராட்டங்களை நிறுத்துகிறேன். நான் என்னை குறைத்த ஒப்பீடுகளை நிறுத்துகிறேன். நான் பதில் தர வேண்டாத இடங்களில் அமைதியை தேர்வு செய்கிறேன். நான் என் ஆற்றலை காக்கிறேன். இந்த முடிவு உன் வாழ்க்கையை மாற்றும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. தாமதம் என்பது மறுப்பு அல்ல. அது தயாரிப்பு. உன் கையில் உடனே கிடைத்திருந்தால் நீ மதிக்காமல் விட்டிருப்பாய். காத்திருந்ததால் அதன் அருமை தெரியும். காத்திருந்ததால் அதை காப்பாற்ற கற்றுக்கொள்வாய். காத்திருந்ததால் உன் உள்ளம் வளர்ந்தது. இப்போது கிடைப்பது நிலைத்து நிற்கும். நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டதால்தான் பல நேரங்களில் மனம் உடைந்தது. அவர்கள் எங்கு சென்றார்கள். என்ன வாங்கினார்கள். எவ்வளவு உயர்ந்தார்கள் என்று பார்த்தாய். ஆனால் இப்போது புரிகிறது. அவர்கள் பாதை அவர்களுடையது. உன் பாதை உனக்கானது. விதை மரமாகும் நேரம் வேறுபடும். மலர்கள் கூட ஒரே நேரத்தில் மலராது. அப்படியிருக்க மனிதன் ஏன் ஒப்பிட வேண்டும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் வலி உன்னை கெடுக்கவில்லை. அது உன்னை ஆழமாக்கியது. இன்று நீ பிறர் கண்ணீரை புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அது உன் கண்ணீரால் தான். இன்று நீ எளிதாக ஏமாற மாட்டாய் என்றால் அது உன் பழைய காயங்களால் தான். இன்று நீ அமைதியை மதிக்கிறாய் என்றால் அது உன் பழைய குழப்பங்களால் தான். இப்போது உன் உள்ளம் மெதுவாக பலமாகிறது. நீ முன்பு போல உடனே பதற மாட்டாய். யாரோ சொன்ன வார்த்தைக்காக நாட்கள் சோகமாக இருக்க மாட்டாய். சிறிய தடைக்காக கனவுகளை கைவிட மாட்டாய். ஏனெனில் இப்போது நீ உன் வேரை கண்டுபிடித்திருக்கிறாய். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. யாரும் உன்னை காப்பாற்ற வர மாட்டார்கள் என்பதே. முதலில் அது சோகமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது சுதந்திரம். ஏனெனில் அதனால் நீ உன் சக்தியை நினைவுகூர்கிறாய். நீயே எழ முடியும். நீயே கட்ட முடியும். நீயே உன் வாழ்வை மாற்ற முடியும். இதுவே மிகப் பெரிய தெளிவு. இன்று நீ உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் யாரையும் காத்திருக்கவில்லை. நான் ஆரம்பிக்கிறேன். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. நான் பொறுப்பேற்கிறேன். நான் யாரையும் துரத்தவில்லை. நான் மதிப்பை உருவாக்குகிறேன். இந்த மனநிலை உன்னை வேறொரு உயரத்திற்கு கொண்டு செல்லும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதால் நீ தவறானவன் ஆகிவிட மாட்டாய். சிலர் உன்னை மதிக்கவில்லை என்பதால் உன் மதிப்பு குறையாது.
சிலர் உன்னை விட்டுச் சென்றதால் நீ தனிமனிதன் ஆக மாட்டாய். சூரியனை பார்க்க கண் மூடுபவன் இருந்தால் சூரியன் குறைய மாட்டான். நீ பல காலம் உன் உண்மையை மறைத்தாய். பிறர் ஏற்றுக்கொள்ளும் முகத்தை அணிந்தாய். ஆனால் அது சோர்வை மட்டுமே தந்தது. இப்போது நீ புரிந்து கொள்கிறாய். உண்மையான சுதந்திரம் என்பது நீயாக இருப்பது. எல்லாராலும் விரும்பப்பட வேண்டிய அவசியமில்லை. உண்மையானவர்களால் மதிக்கப்படுவது போதும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. பணம் என்பது உழைப்பின் பலன் மட்டும் அல்ல. மன தெளிவு, ஒழுக்கம், தீர்மானம், சரியான பழக்கங்கள். நேர்மையான தொடர்புகள், தன்னம்பிக்கை ஆகியவற்றின் ஓட்டமாகும். அதனால் உன் உள்ளத்தை சீர்செய்வது பணத்தையும் வரவேற்கும். இன்று இரவு உன் மனத்தில் அமைதியாக இரு. நீ இழந்தவற்றை எண்ணாதே. நீ உருவானவற்றை எண்ணு. நீ தவறவிட்ட வாய்ப்புகளை எண்ணாதே. இன்னும் திறக்காத கதவுகளை நினை. நீ அழுத இரவுகளை எண்ணாதே. அந்த கண்ணீரால் வந்த ஞானத்தை நினை. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் நேரம் இன்னும் முடிவடையவில்லை. நீ பின்னால் இல்லை. நீ சரியான வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறாய். உலகம் வேகமாக ஓடுவது போல தோன்றலாம். ஆனால் எல்லாரும் சரியான இடத்தை அடைவதில்லை. மெதுவாக நடந்தாலும் சரியான திசையில் நடந்தால் அதுவே வெற்றி. இனி உன் நடை மாறும். உன் பேச்சு தெளிவாகும். உன் முடிவுகள் உறுதியாகும். உன் எல்லைகள் தெளிவாகும். உன் மனம் லேசாகும். உன் வாழ்க்கையில் தேவையற்ற சத்தம் குறையும். உண்மையான ஆசீர்வாதங்கள் அதிகரிக்கும். இன்று இரவு நிம்மதியாக தூங்கு. உன் குழப்பம் கரைகிறது. உன் உள்ளம் சீராகிறது. உன் பாதை திறக்கிறது. உன் வாய்ப்புகள் அருகில் வருகிறது. உன் நேரம் நகர்கிறது. உன் புதிய மனிதன் விழித்திருக்கிறான். நீ இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஒன்று இப்போ தெளிவாக போகுது. நீ தண்டிக்கப்பட்டவன் அல்ல. தயார் செய்யப்பட்டவன். நீ தள்ளப்பட்டவன் அல்ல. திசை திருப்பப்பட்டவன். நீ மறக்கப்பட்டவன் அல்ல. பாதுகாக்கப்பட்டவன். இப்போது எழு. உன் வாழ்க்கை இனி பழைய அர்த்தத்தில் தொடராது. அது புதிய அர்த்தத்தில் மலரப் போகிறது. நீ இப்போது பெற்றிருக்கும் இந்த புதிய பார்வை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக மாறும். பலர் வாழ்க்கையை மாற்ற பெரிய சம்பவம் வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் ஒரு தெளிவு, ஒரு உண்மை, ஒரு உள்ளமாற்றம் போதும். இன்று உன் உள்ளத்தில் அந்த மாற்றம் பிறந்திருக்கிறது. இதுவரை நீ வெளியே தேடிய பல பதில்கள் உன் உள்ளத்திலேயே இருந்தது என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. எல்லா போராட்டமும் எதிரி அல்ல என்பதே. சில போராட்டங்கள் உன்னை சோர்வடைய வைக்க வரவில்லை. உன்னை பலப்படுத்த வந்தவை. சில தடைகள் உன் பாதையை மூட வரவில்லை. தவறான பாதையில் செல்லாமல் காக்க வந்தவை. சில காத்திருப்புகள் உன் ஆசையை மறுக்க வரவில்லை. அதன் மதிப்பை உணர வைக்க வந்தவை. நீ பல ஆண்டுகள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போது புரிகிறது. உனக்கு நடந்த பல விஷயங்கள் உன்னை தேர்ந்தெடுத்ததால் தான். ஆழமில்லாத மனிதன் பெரிய பொறுப்பை சுமக்க முடியாது. சோதனைகள் வந்தது உன் தோள்களை வலுப்படுத்த. தனிமை வந்தது உன் உள்ளத்தை அறிய. இழப்புகள் வந்தது உண்மையை காண. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் உள்ளம் எவ்வளவு வலிமையானது என்பதே. நீ நினைத்ததை விட அதிகம் தாங்கியிருக்கிறாய். நீ நினைத்ததை விட பல முறை எழுந்திருக்கிறாய். நீ நினைத்ததை விட அதிகம் கற்றிருக்கிறாய். அதனால் இனி உன்னை பலவீனன் என்று அழைக்காதே. நீ உயிருடன் நிற்பது கூட உன் சக்திக்கான சாட்சி. இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் உடைந்தவன் இல்லை. நான் உருவாக்கப்பட்டவன். நான் சோர்ந்தவன் இல்லை. நான் சோதிக்கப்பட்டவன். நான் தாமதமானவன் இல்லை. நான் தயார் செய்யப்பட்டவன். இந்த வார்த்தைகள் உன் மனதில் புதிய வேர்களை உருவாக்கும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. பிறர் அங்கீகாரம் இல்லாமல் கூட நீ முழுமையானவன். யாராவது பாராட்டினால் தான் மதிப்பு கிடைக்கும் என்று நினைத்தாய். யாராவது கவனித்தால் தான் முக்கியம் என்று நினைத்தாய். ஆனால் உண்மையான மதிப்பு உள்ளிருந்து எழும். நீ உன்னை மதிக்கத் தொடங்கினால் உலகமும் மெதுவாக அதையே கற்றுக்கொள்ளும். நீ பல இடங்களில் உன் ஒளியை மறைத்தாய். யாராவது பொறாமைப்படுவார்கள் என்று பயந்தாய். யாராவது விமர்சிப்பார்கள் என்று தயங்கினாய். யாராவது விட்டு செல்வார்கள் என்று உன் உண்மையை மறைத்தாய். ஆனால் இப்போது புரிந்து கொள். ஒளி மறைக்க பிறக்கவில்லை. அது பிரகாசிக்க தான் பிறந்தது. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் வாழ்க்கையில் யார் தங்குகிறார்கள் என்பதற்கும் மேலாக யார் விலகுகிறார்கள் என்பதும் ஆசீர்வாதம். தவறானவர்கள் விலகினால் இடம் உருவாகிறது. தேவையற்ற சத்தம் விலகினால் அமைதி உருவாகிறது. போலியான உறவுகள் விலகினால் உண்மையான உறவுகள் வரத் தொடங்கும். இன்று நீ உன் மனதில் பழைய கதவுகளை மூடு. திரும்ப வராதவர்களுக்காக திறந்த கதவுகளை மூடு.
முடிந்த அத்தியாயங்களை மீண்டும் படிக்காதே. உன் சக்தியை கடந்த காலத்தில் வீணாக்காதே. முன் இருக்கும் கதவை நோக்கு. அங்கே தான் உன் வாழ்வு காத்திருக்கிறது. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. பணம் சம்பாதிப்பது மட்டும் வெற்றி அல்ல. பணத்தை காப்பது அறிவு. பணத்தோடு அமைதியாக இருப்பது முதிர்ச்சி. பணத்தோடு பகிர்வது உயர்வு. பணம் இல்லாதபோதும் மரியாதையுடன் இருப்பது உண்மையான செல்வம். இப்போது நீ வளத்தை முழுமையாக புரிந்து கொள்ளத் தொடங்குகிறாய். நீ பல ஆண்டுகள் பிறர் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை குறைத்தாய். ஆனால் இப்போது உணர்கிறாய். வெளியில் தெரியும் படம் முழு கதை அல்ல. சிரிக்கும் முகத்தின் பின்னால் கண்ணீர் இருக்கலாம். வெற்றியின் பின்னால் வெறுமை இருக்கலாம். உன் பாதை அமைதியாக இருந்தாலும் உண்மையானதாக இருக்கலாம். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் கண்ணீர் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் அகந்தையை கழுவியது. உன் இதயத்தை மென்மையாக்கியது. பிறர் வலியை உணரும் கருணையை கொடுத்தது. வெறும் வெற்றி மட்டும் மனிதனை உயர்விக்காது. வலியை கடந்த ஞானம் தான் உயர்விக்கும். இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் என்னை மன்னிக்கிறேன். நான் கடந்த காலத்தை விடுகிறேன். நான் என்னை புதிதாக பார்க்கிறேன். நான் என்னை உயர்த்தப் போகிறேன். நான் என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகிறேன். இந்த முடிவு இன்று உன் விதியில் ஒரு கோடு இழுக்கும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. சில நேரங்களில் எதுவும் நடக்காதது போல தோன்றும் காலமே மிக பெரிய வேலை நடக்கும் காலம். விதை மண்ணுக்குள் அமைதியாக உடைகிறது. யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் அதிலிருந்து வனம் பிறக்கும். அதுபோல் உன் அமைதியான நாட்கள் வீணில்லை. அவை உன்னை கட்டிய காலங்கள். நீ இப்போது வேகமாக ஓட வேண்டிய அவசியமில்லை. சரியான திசையில் நடப்பது போதும். தினமும் சிறிய முன்னேற்றம் செய். ஒரு நல்ல பழக்கம் தொடங்கு. ஒரு தீய பழக்கம் விடு. ஒரு நல்ல சிந்தனையை பிடி. ஒரு சிறிய வேலை முடி. தொடர்ச்சியே அதிசயங்களை உருவாக்கும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் உள்ளத்தின் குரல் மிகவும் தூய்மையான வழிகாட்டி. உலகம் பல கருத்துகள் சொல்வது உண்டு. யாரும் இதை செய் அதை செய் என்பார்கள். ஆனால் அமைதியில் அமர்ந்தால் உன் உள்ளம் என்ன சரி என்று சொல்வது உண்டு. அதை கேட்க கற்றுக்கொள். இனி உன் கண்களில் பயம் குறையும். உன் நடையில் உறுதி வரும். உன் குரலில் தெளிவு வரும். உன் முடிவுகளில் தைரியம் வரும். உன் வீட்டில் அமைதி பெருகும். உன் பணியில் ஒழுங்கு வரும். உன் வாழ்வில் உண்மையான ஆசீர்வாதங்கள் நுழையும். இன்று இரவு நிம்மதியாக தூங்கு. உன் உள்ளம் பழைய சங்கிலிகளை உடைக்கிறது. உன் மனம் புதிய வழிகளை திறக்கிறது. உன் பாதை சுத்தமாகிறது. உன் நாளை தயாராகிறது. உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நீ இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஒன்று இப்போ தெளிவாக போகுது. நீ சாதாரண வாழ்க்கைக்காக உருவாக்கப்படவில்லை. அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டவன். நீ வெறும் வாழ்வதற்காக இல்லை. ஒளி தருவதற்காக இருக்கிறாய். நீ காத்திருப்பதற்காக இல்லை. கட்டுவதற்காக இருக்கிறாய். இப்போது எழு. உன் உண்மையான காலம் ஆரம்பமாகிறது. நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கும் இந்த உண்மை உன் வாழ்வை மெதுவாக முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டும் என்று விரும்புவான். ஆனால் அவனுக்கு தேவையானது புதிய சூழ்நிலை அல்ல. புதிய பார்வை. அதுவே இப்போது உன்னுள் பிறந்திருக்கிறது. நீ பழைய கண்களால் உலகத்தை பார்க்கவில்லை. புதிய தெளிவால் பார்க்க தொடங்கியிருக்கிறாய். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. நீ சந்தித்த எல்லா தடைகளும் உன்னை நிறுத்த வரவில்லை என்பதே. சில தடைகள் உன் வேகத்தை குறைத்து உன்னை பாதுகாத்தன. சில மூடப்பட்ட கதவுகள் உன் ஆற்றலை வீணாக்காமல் காத்தன. சில மறுப்புகள் தவறான பாதையிலிருந்து திருப்பின. இன்று நீ பின்னோக்கி பார்த்தால் பல வழிகளுக்கு பின்னால் கருணை இருந்தது என்பதை காண்பாய். நீ பல ஆண்டுகள் யாரோ ஒருவரின் ஒப்புதலை தேடினாய். யாராவது உன்னை பாராட்டினால் மனம் உயர்ந்தது. யாராவது கவனிக்கவில்லை என்றால் சோர்வு வந்தது. ஆனால் இப்போது புரிகிறது. பிறர் கைகளில் வைத்த மதிப்பு நிலைக்காது. உன் உள்ளத்தில் கட்டிய மதிப்பு மட்டும் நிலைக்கும். இன்று முதல் நீ உன் கண்ணில் உயர வேண்டும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் உள்ளம் எவ்வளவு புனிதமான இடம் என்பதே. எல்லாரையும் உள்ளே விடக்கூடாது. எல்லா வார்த்தைகளையும் நம்பக்கூடாது. எல்லா நினைவுகளையும் தங்கவைக்கக்கூடாது. மனம் ஒரு வீடு. அதில் அமைதி வாழ வேண்டும். பயம் அல்ல. நம்பிக்கை வாழ வேண்டும். குறைச்சொல் அல்ல. இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் என் மனதை சுத்தப்படுத்துகிறேன். நான் தேவையற்ற சத்தங்களை வெளியே அனுப்புகிறேன். நான் என்னை மதிக்கும் எண்ணங்களை மட்டும் தங்கவைக்கிறேன். நான் என் ஆன்மாவை காக்கிறேன். இந்த முடிவு உனக்கு புதிய சக்தியை தரும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் காத்திருப்பு வீணாகவில்லை. நீ ஓடாமல் இருந்த காலம் சோம்பல் அல்ல.
அது சேமிப்பு. உன் சக்தி சேமிக்கப்பட்டது. உன் அனுபவம் சேமிக்கப்பட்டது. உன் அறிவு சேமிக்கப்பட்டது. இப்போது அந்த சேமிப்பு பலனாக வெளிப்படப் போகிறது. நீ பல நேரங்களில் நான் ஏன் பின்னால் இருக்கிறேன் என்று எண்ணினாய். ஆனால் உண்மையில் நீ பின்னால் இல்லை. நீ வேர் பிடித்து கொண்டிருந்தாய். வேர் இல்லாத மரம் வேகமாக உயரலாம். ஆனால் முதல் புயலில் விழும். நீ மெதுவாக இருந்தாலும் நிலைத்த உயர்வுக்கு தயாராகினாய். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. சிலர் உன்னை தவறாக புரிந்தது உன் குறை அல்ல. அவர்கள் பார்க்கும் அளவு குறைந்தது. நீ உன்னை குறைக்க வேண்டியதில்லை. எல்லோராலும் புரியப்பட வேண்டிய அவசியமில்லை. சரியானவர்கள் உன் அமைதியையும் உன் ஆழத்தையும் உணர்வார்கள். இன்று உன் இதயத்தில் சொல்லிக்கொள். நான் எல்லோருக்கும் பொருந்த வேண்டியதில்லை. நான் உண்மையாக இருப்பதே போதும். நான் நடிப்பை நிறுத்துகிறேன். நான் என் ஒளியை மறைக்க மாட்டேன். நான் என்னாக இருப்பேன். இந்த உண்மை உனக்கு சுதந்திரம் தரும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் தோல்விகள் கூட உனக்காகவே வேலை செய்தன. அவை உன்னை பணிவாக வைத்தன. அவை உன்னை விழிப்பாக வைத்தன. அவை உன்னை கற்றுக்கொள்ள வைத்தன. வெற்றி மட்டும் மனிதனை முழுமையாக்காது. தோல்வி தான் அவனை ஆழமாக்கும். நீ கடந்த காலத்தில் விழுந்த இடங்களை நினைத்து வெட்கப்பட வேண்டாம். அங்கே தான் உன் பலம் பிறந்தது. யாரும் பார்க்காத இரவுகளில் நீ அழுதாய். யாரும் உதவாத காலையில் நீ எழுந்தாய். யாரும் நம்பாத நேரத்தில் நீ உன்னை தாங்கினாய். இதுவே உன் வீரகதை. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. பணம் வருவதற்கு முன் மதிப்பு வர வேண்டும் என்பதே. நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் உன் உழைப்பும் மதிக்கப்படாது. உன் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் பிறரும் மதிக்க மாட்டார்கள். உன் திறமையை மதிக்கவில்லை என்றால் வாய்ப்புகள் தாமதமாகும். ஆகவே முதலில் உன் மதிப்பை நீ அறிந்து கொள். இன்று நீ ஒரு புதிய பழக்கத்தை தொடங்கு. உன் நேரத்தை திட்டமிடு. உன் உடலை கவனிக்க தொடங்கு. உன் செலவுகளை பார்க்க தொடங்கு. உன் திறமையை வளர்க்க நேரம் ஒதுக்கு. சிறிய ஒழுக்கங்கள் பெரிய செல்வத்தை வரவேற்கும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. அமைதி என்பது வெறும் சண்டையில்லாத நிலை அல்ல. உன் உள்ளத்தில் உன்னுடன் நல்ல உறவு இருப்பதே அமைதி. நீ உன்னை குறை சொல்லாமல் இருப்பது அமைதி. நீ உன்னை மன்னிப்பது அமைதி. நீ யாருடனும் போட்டி போடாமல் இருப்பது அமைதி. நீ பல ஆண்டுகள் உன்னை தண்டித்து வாழ்ந்திருக்கலாம். பழைய தவறுகளுக்காக. தவறான முடிவுகளுக்காக. தவறான மனிதர்களை நம்பியதற்காக. ஆனால் இன்று அந்த தண்டனையை நிறுத்து. நீ ஏற்கனவே பாடம் கற்றுவிட்டாய். இப்போது குணமடையும் நேரம். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. வாழ்க்கை உன்னை மறக்கவில்லை. சில ஆசீர்வாதங்கள் பாதையில் உள்ளன. சில மனிதர்கள் உன்னை நோக்கி வருகிறார்கள். சில வாய்ப்புகள் இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. சில கதவுகள் உன் பெயரை காத்திருக்கின்றன. தாமதம் என்பது இல்லாமை அல்ல. இனி உன் நடை மாறும். அவசரமாக ஓட மாட்டாய். உறுதியுடன் நடப்பாய். உன் குரல் மாறும். தயக்கத்துடன் பேச மாட்டாய். தெளிவுடன் பேசுவாய். உன் மனம் மாறும். எளிதில் உடைய மாட்டாய். ஆழமாக நிலைப்பாய். இன்று இரவு அமைதியாக தூங்கு. உன் உள்ளம் புதிய ஒளியை ஏற்றுகிறது. உன் மனம் பழைய காயங்களை மூடுகிறது. உன் பாதை நேராகிறது. உன் வாய்ப்புகள் அருகில் வருகிறது. உன் நேரம் திறக்கிறது. உன் புதிய வாழ்க்கை அமைதியாக கதவை தட்டுகிறது. நீ இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஒன்று இப்போ தெளிவாக போகுது. நீ தள்ளப்பட்டவன் அல்ல. திசை திருப்பப்பட்டவன். நீ உடைக்கப்பட்டவன் அல்ல. வடிவமைக்கப்பட்டவன். நீ காத்திருப்பவன் அல்ல. தயாராகிக் கொண்டிருந்தவன். இப்போது எழு. உன் வாழ்க்கை இனி பழைய சுழற்சியில் செல்லாது. அது புதிய உயர்வின் பாதையில் நகரும். நீ இப்போது அடைந்திருக்கும் இந்த உள்ள தெளிவு. பல வருடங்களாக உன்னை கட்டிப்போட்டிருந்த மறைமுக சங்கிலிகளை உடைக்கத் தொடங்கியுள்ளது. மனிதன் சில நேரங்களில் வெளியே சுதந்திரமாக நடப்பான். ஆனால் உள்ளத்தில் சிறையில் இருப்பான். பயம், குற்ற உணர்வு, பிறர் கருத்து, பழைய தோல்வி, மறக்காத நினைவு. முடிவில்லாத ஒப்பீடு ஆகியவை அவனை அமைதியாக கட்டி வைக்கும். இன்று அவை மெதுவாக பலவீனமடைகின்றன. நீ உள்ளத்தில் சுதந்திரமடைகிறாய். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. நீ உன்னை பற்றி நினைத்த பல குறைகள் உண்மையல்ல என்பதே. அவை சிலரின் வார்த்தைகள். சில காலத்தின் வலி. சில தோல்விகளின் நிழல். சில தவறான அனுபவங்களின் கரை. ஆனால் அவை நீ அல்ல. நீ அவற்றை சுமந்து நடந்த மனிதன் மட்டும். இன்று அந்த சுமையை தரையில் வைக்கலாம். நீ பல ஆண்டுகள் நான் போதுமானவன் தானா என்று உன்னிடம் கேட்டு கொண்டிருக்கலாம். நான் அழகா, நான் திறமையா, நான் தகுதியா, நான் நேரம் இழந்துவிட்டேனா என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது உன் உள்ளம் பதில் சொல்லுகிறது. நீ போதுமானவன் மட்டும் அல்ல.
நீ அதிகமானவன். நீ உனக்கே தெரியாத அளவுக்கு வளமானவன். உன் உள்ளத்தில் இன்னும் திறக்காத பல அறைகள் உள்ளன. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை தனியாக வைத்தது தண்டிக்க அல்ல என்பதே. அது உன் குரலை கேட்க. கூட்டத்தில் மனிதன் பல சத்தங்களை கேட்கிறான். தனிமையில் தான் தன் உள்ளத்தின் குரலை கேட்கிறான். நீ தனிமையில் அழுத இரவுகள் வீணில்லை. அங்கே தான் உன் ஆன்மா உன்னிடம் பேசத் தொடங்கியது. இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் இனி தனிமையை பயப்பட மாட்டேன். அது எனக்கு எதிரி அல்ல. அது என் ஆசிரியன். நான் அமைதியை தவிர்க்க மாட்டேன். அது எனக்கு பதில் தரும் இடம். நான் என்னுடன் இருப்பதை கற்றுக்கொள்கிறேன். இந்த மனநிலை உனக்கு பெரிய பலம் தரும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. யாரோ ஒருவர் உன்னை நிரப்ப வேண்டும் என்ற எண்ணமே உன்னை சோர்வடைய செய்தது. யாராவது வந்து காப்பாற்ற வேண்டும். யாராவது வந்து புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது வந்து உறுதி தர வேண்டும் என்று எதிர்பார்த்தாய். ஆனால் இப்போது உணர்கிறாய். நிரம்ப வேண்டிய கிணறு உன்னுள் தான் உள்ளது. வெளியிலிருந்து வரும் அன்பு அழகு. ஆனால் உள்ளிருந்து வரும் நிறைவு அடித்தளம். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் உடைந்த இதயம் பலவீனத்தின் சின்னம் அல்ல. அது நீ ஆழமாக நேசிக்க தெரிந்தவன் என்பதற்கான சாட்சி. காயமடைந்த மனிதன் காதலிக்க முடியாதவன் அல்ல. உண்மையை கற்றவன். இனி யாரை உள்ளே விட வேண்டும் என்பதை தெரிந்தவன். நீ கடந்த காலத்தில் நம்பிய சிலர் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். உன் நல்ல மனதை பயன்படுத்தியிருக்கலாம். உன் நேரத்தை வீணாக்கியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த நினைவுகளை வெறுப்புடன் அல்ல, ஞானத்துடன் பாரு. அவர்கள் எடுத்துச் சென்றது சில நேரம். அவர்கள் விட்டுச் சென்றது அனுபவம். அனுபவம் பல நேரங்களில் பணத்தை விட மதிப்பானது. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் நேரம் இன்னும் போகவில்லை என்பதே. பலர் வயதை பார்த்து பயப்படுகிறார்கள். காலத்தை பார்த்து சோர்வடைகிறார்கள். ஆனால் உண்மையில் மனிதன் தெளிவு பெறும் நாள் தான் அவன் புதிய பிறந்த நாள். இன்று உனக்கு தெளிவு வந்திருந்தால். இன்று தான் உன் புதிய தொடக்கம். இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் தாமதமாகவில்லை. நான் விழித்திருக்கிறேன். நான் இழந்துவிடவில்லை. நான் கற்றிருக்கிறேன். நான் முடிந்துவிடவில்லை. நான் தொடங்குகிறேன். இந்த வார்த்தைகள் உன் பாதைக்கு தீபம் ஆகும். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. பணம் மட்டும் தேடி ஓடினால் மனம் காலியாகலாம். ஆனால் மதிப்பு உருவாக்கினால் பணமும் வரும். மரியாதையும் வரும். நிறைவும் வரும். ஆகவே இனி கேள். நான் என்ன பெறுவது மட்டும் அல்ல. நான் என்ன உருவாக்குவது. இந்த கேள்வி உன் வாழ்வை உயர்த்தும். நீ பல ஆண்டுகள் சிறிய விஷயங்களில் உன் ஆற்றலை வீணாக்கியிருக்கலாம். தேவையற்ற வாதங்கள். முடிந்த கதைகளை மீண்டும் நினைவு கூறுதல். உன்னை மதிக்காதவர்களை நினைத்து சோகப்படுதல். பிறர் வாழ்க்கையை பார்த்து தாழ்வு அடைதல். இன்று இவை அனைத்தும் முடிவடையலாம். உன் ஆற்றல் புனிதமானது. அதை வீணாக்காதே. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. ஒழுக்கம் என்பது சுமை அல்ல. அது சுதந்திரம். காலையில் எழும் ஒழுக்கம் உனக்கு நேரம் தரும். செலவை கவனிக்கும் ஒழுக்கம் உனக்கு செல்வம் தரும். உடலை கவனிக்கும் ஒழுக்கம் உனக்கு சக்தி தரும். மனதை கவனிக்கும் ஒழுக்கம் உனக்கு அமைதி தரும். இன்று நீ ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்கு. ஒரு மணி நேரம் உனக்காக ஒதுக்கு. ஒரு திறனை கற்று தொடங்கு. ஒரு திட்டத்தை எழுது. ஒரு பழைய பயத்தை எதிர்கொள். ஒரு நல்ல முடிவை உடனே செய். நாளை என்று தள்ளுவது பல கனவுகளை கொன்றுவிட்டது. நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் குடும்பத்திற்கும் உன் வருங்காலத்திற்கும் நீ ஒரு திருப்புமுனை ஆக முடியும் என்பதே. பல தலைமுறைகள் பழைய பயத்தில் வாழ்ந்திருக்கலாம். குறைவில் வாழ்ந்திருக்கலாம். அமைதியில்லாமல் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் விழித்தால் அந்த வட்டம் உடையும். அந்த மனிதன் நீயாகலாம். நீ இதுவரைக்கும் புரியாமல் இருந்த ஒன்று. உன் குரல் முக்கியமானது. நீ மௌனமாக இருந்ததால் பலர் உன்னை எளிதாக எடுத்தார்கள். இப்போது நீ மரியாதையுடன் பேச கற்றுக்கொள். தெளிவாக எல்லை அமைக்க கற்றுக்கொள். வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள். இது சண்டை அல்ல, சுயமரியாதை. இனி உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மெதுவாக வரும். நீ தேவையற்ற உறவுகளை விடுவாய். நல்ல பழக்கங்களை சேர்ப்பாய். செலவை சீர்படுத்துவாய். உடலை கவனிப்பாய். மனதை காக்க பழகுவாய். இதனால் உன் முகத்தில் ஒளி வரும். உன் குரலில் நம்பிக்கை வரும். உன் வீட்டில் அமைதி வரும். இன்று இரவு நிம்மதியாக தூங்கு. உன் பழைய சங்கிலிகள் உடைகின்றன. உன் மனம் புதுப்பிக்கப்படுகிறது. உன் வழி தெளிவடைகிறது. உன் முயற்சிகளுக்கு பலன் நகர்கிறது. உன் வாழ்க்கை உன்னுடன் இணைந்து செயல்படத் தொடங்குகிறது. நீ இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஒன்று இப்போ தெளிவாக போகுது. நீ சாதாரண கதைக்காக உருவாக்கப்படவில்லை.
மாற்றம் செய்யும் கதைக்காக உருவாக்கப்பட்டவன். நீ வெறும் வாழ்வதற்காக அல்ல. உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துவதற்காக இருக்கிறாய். இப்போது எழு. உன் உண்மையான அத்தியாயம் தொடங்கிவிட்டது.